இந்த சொசைட்டில எல்லாத்துக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு. அது யாருனாலயும் வெளிய சொல்லவும் முடியல. அத நான் சொல்லணும் அப்படின்னு நான் இருக்கேன். என்ன அப்படின்னா, இங்க மேரேஜ் ஆயிருக்கும். ஒய்ஃப் லோக்கல்ல இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருப்பாரு. அவங்களுக்கு குழந்தையும் பொறந்துரும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு மறுபடியும் ஃபாரின் போயிருவாரு. அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு வருவாரு. அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வருவாரு. அப்போ அந்த பையன் 20 வருஷம் அங்கேயே இருந்திருப்பாரு. 20 வருஷம் கழிச்சு வரும்போது, அந்த பையனுக்கும், அவங்க அப்பாவுக்கும் என்ன பாண்டிங் இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன தனியா நின்னு சமாளிச்சு, இவ்ளோ பெருசா கொண்டு வந்திருப்பாங்க. பாண்டிங் யார் மேல இருக்கும்? அம்மா மேல மட்டும் தான் இருக்கும். அப்பா மேல சுத்தமா பாண்டிங்கே இருக்காது. இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குதா? இல்ல தெரிஞ்சு அப்படியே போயிடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா, இது வெளிநாட்டுன்னு மட்டும் இல்ல. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க பெங்களூர்ல இருப்பாங்க. ஹஸ்பண்ட் பெங்களூர்ல இருப்பாங்க. வீட்ல எல்லாம் கோயம்புத்தூர்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு அப்பாவோட டைம் எவ்வளவு பிரசன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியது இல்ல. நீங்க எந்த ஒரு யூடியூப்லனாலும் சரி, எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லனாலும் சரி, பேரண்டிங்ல போய் கேட்டு பாருங்க. அவங்க அப்பாவோட பிரசன்ஸ் எவ்வளவு முக்கியம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் அங்க போய் சம்பாரிச்சு ஃபுல்லா கொண்டு வந்து இங்க குடுக்குறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, லைஃப் வந்து பரவால்ல. அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க உள்ளூர்லயே இருந்துட்டு, உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாரிச்சு குடுத்து இங்க இருந்தீங்கன்னா, உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். உங்க பிரசன்ஸ்னால உங்க ஃபேமிலி எப்படி வளருதுன்னு நீங்க கண்கூட பார்ப்பீங்க. சரிங்களா? நீங்க இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுட்டு, தெரியாத மாரியே இருந்துட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த ஒரு விஷயம் நான் பார்த்த ஃபேமிலி முக்காவாசி கிட்ட இருக்கு. என்னன்னா, குழந்தை பொறந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்பாவோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் ட்ரெஸ்ஸ கூட கழட்டி மாட்ட மாட்டாங்க. குழந்தையோட ட்ரெஸ். அந்த மாரி தான் ஃபேமிலி இருக்கு. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யாரோ ஒருத்தராவது அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் மாத்திருக்காங்களா? ஏன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பழைய அப்பாவோட நினைவுகளும், அவங்களோட ஒரு விஷயத்தையும் நீங்க கேரி பண்ணிட்டே இருக்கீங்க. அப்பான்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வரப்பாவே இருக்கணும். வீட்லலாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்ல செய்ய வேணாங்க. உங்களோட குழந்தைகளுக்கு செய்யுங்க. அது கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு வளப்பா இருக்கீங்க. இது யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் என்ன ப்ளேம் பண்ணணுமோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ளேம் பண்ணுங்க. என்னன்னா, இங்க மாற வேண்டியது எல்லாரும் தான். நீங்களும் நான் மட்டும் இல்ல. எல்லாரும் மாறிதான் ஆகணும். ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு பெரிய சிரமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய படிச்சுட்டு இருக்கோம். குழந்தைய எப்படி வளர்த்துறதுன்னு. முதல்ல உங்களோட பழைய தாட்ஸ், பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணுங்க. பழைய உங்க அப்பாவோட தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வரத நிப்பாட்டிட்டு, நீங்க புதுசா மாறுங்க. அதுக்கப்புறம்